வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். ரொம்ப நாளாச்சுல சினிமா பத்தி பேசி. ஒரு திரைப்படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிறு வயதுல பார்த்த ஒரு திரைப்படம் இப்போ சமீபத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. பாலைவனச்சோலை என்ற ஒரு திரைப்படம், பழைய திரைப்படம். அதே பெயரில் புதிதாக ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதே கதையை அடிப்படையாக கொண்டுதான் வந்தது. ஆனால் இது பழைய திரைப்படம். ராபர்ட் ராஜசேகர் என்கின்ற 2 இயக்குநர்கள் இயக்கிய மிக சூப்பர் ஹிட் திரைப்படம் அது. அந்த படத்தில் ஒரு பெண், 5 நண்பர்கள், அவர்களுடைய வாழ்க்கை சூழல், அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், அவர்களுடைய கனவுகள், லட்சியங்கள், இவற்றை பற்றியெல்லாம் அந்த படம் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கும். ஒரு ட்ரெண்டிங் மூவி அது. அந்த படத்திற்கு பிறகு அதே சாயலில் நிறைய படங்கள், 4-5 கதாநாயகர்கள், 4-5 நபர்கள், அவர்களை சுற்றிய கதை பின்னல்கள் நிறைய வந்தது. அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கூட அந்த கதைக்களம் கொண்டு செல்லப்பட்டது. லைக் புது வசந்தம், இந்த மாதிரி படங்களுக்காக அது ஒரு முத்தாய்ப்பாக இருந்தது. இந்த பாலைவனச்சோலை இந்த திரைப்படம் பாருங்கள், வாய்ப்பு கிடைக்கும் பொழுது. யூடியூப்ல இருக்கு, தொலைக்காட்சியில் இருக்கு. நிறைய அடிக்கடி இந்த பாடல்கள்லாம் ஒளிபரப்பாகும். மேகமே மேகம் என்கின்ற ஒரு திருமதி வாணி ஜெயராம் அவர்கள் குரலில் ஒரு அழகிய பாடல் அதில் இருக்கு. அது மட்டுமல்லாது அந்த படத்தில் இருந்து ஒலிக்கும் எல்லா பாடல்களுமே மிகவும் அருமையாக இசையமைக்கப்பட்டிருக்கும். சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையமைப்பில் நல்ல ஒரு திரைப்படம். டீசென்டான மூவி. இந்த மாதிரி டீசென்டான மூவிலாம் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக தான் வருது. அதில் ஒரு நல்ல சிறப்பான படம். இந்த படத்தை பாருங்கள். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பது, ஒருவருக்கு ஒருவர் தியாகம் செய்வது, நண்பர்களுக்குள் எப்படியெல்லாம் தங்களுடைய சுமைகளை பரிமாறிக்கொள்வது, ஏற்றுக்கொள்வது, அப்படியெல்லாம் நிறைய கருத்துக்கள் இருக்கும். இது போன்ற ஒரு நல்ல டீசென்டான மூவிஸ்ல இந்த காலத்தில் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த படத்துல சுஹாசினி அவர்கள் தான் மையப்பொருள், மெயின் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அவர்களோடு சேர்ந்து சந்திரசேகர், ராஜீவ், ஜனகராஜ், தியாகு, இவர்கள் எல்லாரும் சேர்ந்து நடித்திருப்பார்கள். இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா பாடல்களும் நல்லா இருக்கும். இந்த படத்தில் நண்பர்களுக்குள் அவர்களுடைய குடும்பத்திற்குள் எப்படியெல்லாம் தங்களை விட்டு கொடுப்பது, தியாகம் செய்வது, இன்னொருத்தருடைய சுமையை ஏற்றுக்கொள்வது என்ற மிக பல நல்ல குணங்கள், குணாதிசயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு நல்ல சூழலில் ஒரு நட்பு எப்படியெல்லாம் பலன் தரும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணமான ஒரு திரைப்படம் பாலைவனச்சோலை. முடிந்த அளவிற்கு இந்த படத்தை பாருங்கள். குறிப்பாக ஏன் அதை சொல்றேன்னா, இந்த தலைமுறைக்கு இந்த ஜென்சி தலைமுறைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேரே வச்சிருக்கிறாங்க. இந்த தலைமுறைக்கு இந்த மாதிரியான படங்களை எல்லாம் பார்க்கும் வாய்ப்பை கொடுங்கள். அந்த மாதிரிலாம் பார்க்க சொல்லுங்க. அந்த படங்களை பார்த்து அந்த பிள்ளைகளுடைய நட்பு வட்டாரத்தில் நல்ல மனநிலையோடு செயல்படுவதற்கு வழிகாட்டுங்கள். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் விஷுவல் மீடியாவை தான் ரொம்ப நம்புறோம் இல்லையா? இந்த திரைப்படத்தையும் அந்த விஷுவல் மீடியாலேயே போட்டு பாருங்க. சின்னதா கிளிப்பிங்ஸ் கூட கிடைக்கும், நிறைய போட்டு பாருங்க. நிறைய நல்ல விஷயங்கள் அந்த படத்தில் இருக்கு. அந்த படத்தை இயக்கிய ராபர்ட் ராஜசேகர் அவர்கள் நல்ல தரமான இயக்குநர்களாக நிறைய படங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த படம் சிறப்பாக இருக்கும். அதில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் நிறைய பாடல் போட்டிகள்லாம் பாடுவாங்க கூட. அதனால நல்ல திரைப்படங்களை பார்த்து நல்ல மனநிலையை வளர்த்துக்கொள்ள இந்த திரைப்படம் உதவட்டும். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு அருகம்புல் நமக்கு நிறைய பலன்களை தந்திருக்கிறது. நான் டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இல்லைங்களா? இரவில் அந்த நல்ல உறக்கத்தை தருவதற்கு அருகம்புல் பயனுள்ளதாக இருக்கிறது. மூட்டு வலிக்கு நல்ல ஒரு மருந்தாகவும் அருகம்புல் பயன்படுகிறது. எனவே அருகம்புல்லை எவ்வளவு பயன்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய உடல் நலம் பாதுகாப்பாக இருக்கும். வாழ்க மகிழ்வுடன்.